On this auspicious day, I deem it a great pleasure and privilege to welcome you all to the 90th Annual Sports Meet of Mayflower Convent Higher Secondary School for the Hearing Impaired. Friends from neighboring schools and well-wishers who have taken time to be present to witness this spectacular event. வணக்கம். எமது பள்ளியின் 90வது விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மனித இனத்தை வாழ வைக்கின்ற சக்தியும், மனித இனத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற ஆற்றலும், மனித இனத்தை நோயினின்றும் சோம்பலினின்றும் காக்கின்ற வல்லமையும் விளையாட்டுகளில்தான் வீறு கொண்டு விளங்குகின்றன. நாம் நம்முடைய இளம் வயதில் ஓடியும் ஆடியும் இருந்ததினாலேயே மகிழ்ச்சியாக இருந்தோம் அல்லவா? ஆனால் இன்றைய தலைமுறையினருக்கு மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றது என கேட்டால் அவர்களின் பதில் கையடக்க கைபேசி என்று கூறுவர். இன்றைய தலைமுறையினருக்கு விளையாட்டின் மகத்துவத்தை அறிய செய்திட இதோ எம் பள்ளியின் விளையாட்டு களம் கம்பீரமாக காத்திருக்கிறது. வாழ்க்கையை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் விளையாட்டு, ஒற்றுமையை ஓங்கச் செய்யும் விளையாட்டு, விட்டு கொடுக்கும் பண்பை பெருகச் செய்யும் விளையாட்டு, விடாமுயற்சிக்கு வழிவகுக்கும் விளையாட்டு, வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்கும் எண்ணத்தை கொடுக்கும் விளையாட்டு. இதோ காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு வருவது போல துடிப்புடன் எம் மாணவ செல்வங்கள் தயாராகி உள்ளனர். மாணவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த காத்திருக்கும் எம் பெற்றோர்கள், பெரியோர்கள், விருந்தினர்கள் சூழ களைகட்டி நிற்கிறது எம் 90ஆம் ஆண்டு விளையாட்டு விழா களம். வாருங்கள், கண்டு மகிழலாம். எந்த ஒரு நிகழ்வின் தொடக்கமும் இறைவனை நினைத்தலே ஆகும். நம் வாழ்வின் மகத்துவத்தையும் பிறப்பின் ரகசியத்தையும் உணரச் செய்வது இறை வழிபாடு. இப்பிரபஞ்சத்தில் நம்மை இயங்க வைப்பதும் இறையே. இடையராது தியானத்தாலும் வழிபாட்டாலும் இறைவன் நம் உள்ள தாமரையில் வெளிப்படுவார்.
நடக்கவிருக்கும் எம் பள்ளியின் விளையாட்டு விழா இனிதே நடந்தேற நம் கடவுளை முன்னின்று விழாவினை சிறப்பாக வழிநடத்தி தந்திட அருள் வேண்டி இறை வழிபாடு செய்ய வருகின்றனர் எம் பள்ளி ஆசிரியர் மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் மற்றும் மாணவிகள் ரேச்சல், கீதா, தியா மற்றும் வனிஷா. தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து வரும் பரம்பொருளே, ஒவ்வொரு நாளையும் புத்தம் புதியதாக உருவாக்கி தரும் உமது அன்புக்காக நன்றி. இந்நாள் முழுவதும் உமது பிரசன்னம் எங்கள் அனைவருக்கும் புது உற்சாகம் தரப்போவதற்காக நன்றி. இந்நாளின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றிற்கும் நன்றி இறைவா, நன்றி. தாயினும் மேலான அன்பு கொண்டவரே, எங்கள் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டவை அநேகம் உண்டு. நீர் ஒருவரே அனைத்தையும் ஆண்டு நடத்த வல்லவர். ஆகையால் எம் விளையாட்டு விழா இனிதே தொடர்ந்திட சிறப்பாக நடந்தேறிட உம் அருளை வரமாக அளித்தருளும். நாங்கள் விளையாட்டின் மகிழ்ச்சியையும் போட்டியின் உணர்வையும் கொண்டாடி மகிழ இந்த நாள் குழு பணி, விடாமுயற்சி மற்றும் நட்பின் கொண்டாட்டமாக இருக்கவும், களத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சிறந்தவர்களாக செயல்படவும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும். இங்கு கூடியுள்ள அனைவரையும் உமது ஞானத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருளும். எம் விளையாட்டு விழா அனைவருக்கும் மறக்க முடியாத மற்றும் வளமான அனுபவமாக அமைய உம் அருளை தாரும். மொத்தத்தில் ஆண்டவா, உமது ஒளிமழை எங்களை நனைக்கட்டும். அது எப்போதும் எமக்கும் எம் மாணவர்களின் பாதைக்கும் விளக்காக இருந்து வழி நடத்திட உம்மை வேண்டுகிறோம். Dear children, for instilling God's divine presence in our campus this morning with your incredibly sweet voices. இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்க வருகிறார் எம் பள்ளி ஆசிரியர் மிஸ்ஸஸ் கண்மணி அவர்கள். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி சிறுமலர் செவித்திறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளியின்
90வது விளையாட்டு விழாவினை கண்டு எம் மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்த வருகை புரிந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இந்நன்னாளில் நம் பள்ளியின் விளையாட்டு விழாவினை சிறப்பிக்க விழா தலைவராக வருகை புரிந்திருக்கும் திருமதி எஸ். ராஜேஸ்வரி IPS, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், மெம்பர் செக்ரட்டரி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவர்களை எம் பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். இவர் 26 ஆண்டுகள் காவல்துறையில் திறம்பட பணியாற்றி பல பதக்கங்களை பெற்ற பெருமைக்குரியவர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரணை செய்வதிலும் போக்குவரத்து அமலாக்கப் பிரிவிலும் தேர்ந்த அனுபவம் பெற்றவர். இவருடைய தனித்திறனை பாராட்டும் விதமாக 2012ஆம் ஆண்டில் சீஃப் மினிஸ்டர்ஸ் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் என்ற விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய காலகட்டத்தில் இவருடைய வீரமிக்க சேவையை பாராட்டி 2017ஆம் ஆண்டில் தமிழக அரசின் வீரியமிக்க விருதான அண்ணா பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாநில அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசும் இவர்தன் சேவையை பாராட்டி 2020ஆம் ஆண்டில் இந்தியாவின் மதிப்புமிக்க விருதான ஜனாதிபதி விருதினை வழங்கி கௌரவித்தது. சுதந்திர போராட்ட வீரர், முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜருடன் இணைந்து பணியாற்றியவர், நேர்மையின் பிறப்பிடம், எளிமையின் உறைவிடமாம் மறைந்த முன்னாள் அமைச்சர் திரு கக்கன் அவர்களின் பேத்தியாம் திருமதி ராஜேஸ்வரி IPS அவர்கள் தன் தாத்தாவை போன்றே சமூக அக்கறையோடும் சமூக பொறுப்புடனும் தன் பணியை சீரும் சிறப்புமாக செய்து வருபவர். ஆதரவற்ற, உதவி நாடும் குழந்தைகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக சென்னை மற்றும் சேலம் பகுதியில் இயங்கி வரும் போலீஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கிளப்ஸில் இவருடைய பங்கு அளப்பரியது. இவர் தனக்கு வழங்கப்பட்ட அத்துணை பொறுப்புகளிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். இவருடைய அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பால் இவர் பணியில் சேர்ந்த நாள் முதல் இன்று வரை காவல்துறைக்கு மட்டுமல்லாது நம் அனைவருக்குமே ஒரு பொக்கிஷமாக வாழ்ந்து வருபவர். இவ்விழாவினை சிறப்பிக்கும் பொருட்டு எம் மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்த வருகை புரிந்திருக்கும் திருமதி ராஜேஸ்வரி IPS, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மற்றும் அவர்களோடு இணைந்து வருகை புரிந்திருக்கும் காவல்துறையை சார்ந்த விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நமது விழா தலைவர் திருமதி ராஜேஸ்வரி IPS அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க எம் பள்ளியின் தாளாளர் ரெவரண்ட் சிஸ்டர் ஜெம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தேங்க்யூ டியர் சிஸ்டர். நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் எங்கள் பள்ளியோடும் எம் மாணவ மாணவியரோடும் என்றும் நீங்காத நட்புடன் இருந்து வரும் குளோபல் இம்பேக்ட் சிட்டிசன்ஷிப் BNY இந்தியா நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் வித்யாதுரை அவர்களை எம் பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். இவர் கற்றல், கற்பித்தல், ஆராய்ச்சி, சமூக சேவை, தகவல் தொழில்நுட்ப தலைமை என பன்முக திறமை கொண்டவர். சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வினை தேடி அர்ப்பணிப்புணர்வுடன் செயலாற்றக்கூடியவர். அது மட்டுமின்றி அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், அரசு சார் CDAC, அண்ணா பல்கலைக்கழகம், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதில் முக்கிய பங்காற்றி வருகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார். BNY மெலான் நிறுவனத்தில் 22 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகளை வகித்த இவர் தற்போது குளோபல் இம்பேக்ட் சிட்டிசன்ஷிப் ஃபங்க்ஷன் ஃபார் BNY இந்தியாவினை நிர்வகித்து வருகிறார். இவர் CSR கமிட்டி மற்றும் மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியின் தலைவராகவும் EC உறுப்பினராகவும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் தனி ஆளுமை கொண்ட பெண்ணாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகிறார்.
GCT 81 ஃபவுண்டேஷன் மற்றும் ராஜலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெமோரியல் ஃபவுண்டேஷனின் அறங்காவலராகவும் சேவை செய்து வருகிறார். எம் பள்ளிக்கும் எம் மாணவ மாணவியருக்கும் இவர் செய்து வரும் சேவை எண்ணில் அடங்காதது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து வகுப்பறைதோறும் ஸ்மார்ட் போர்ட்ஸ், குரூப் ஹியரிங் எய்ட்ஸ், அறிவியல் ஆய்வுக்கூடத்திற்கு தேவையான உபகரணங்கள் என இவர்களின் பங்களிப்பினை அடுக்கிக் கொண்டே போகலாம். இது தவிர நடைபாதை உள்ளிட்ட பள்ளியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் இவர்களின் பங்கு அளப்பரியது. இவ்விளையாட்டு விழாவினை மெருகேற்ற இவ்விடம் வருகை புரிந்திருக்கும் டாக்டர் வித்யாதுரை அவர்களையும் மற்றும் அவரோடு இணைந்து வருகை புரிந்திருக்கும் திரு கார்த்திக் BNY இன்சார்ஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் அவர்களையும், திருமதி பத்மா மற்றும் அவர்களோடு இணைந்து வருகை புரிந்திருக்கும் BNY விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வித்யாதுரை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி நிர்மலா ராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தேங்க்யூ மிஸ். யான் எனது என்னும் செரு கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்னும் வள்ளுவன் வாக்கை மெய்யாக்கி தன்னலம் கருதாது பிறர் நலம் நாடி சேவை செய்து கொண்டிருக்கும் எம் ஐசிஎம் அருட்சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்பாக இவ்விழாவினை மிளிர வைக்க வருகை புரிந்திருக்கும் எமது சுப்பீரியர் ரெவரண்ட் சிஸ்டர் டாமினிக் அவர்களையும், எம் விடுதி மாணவர்களை அன்பாய் அரவணைக்கும் விடுதி பொறுப்பாளர் ரெவரண்ட் சிஸ்டர் மர்சி ஆஞ்சலா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் எம் பார்வைத்திறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளியை திறம்பட வழிநடத்தும் பார்வைத்திறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை ரெவரண்ட் சிஸ்டர் பர்ஃபின் அவர்களையும், பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னை விட யாரும் உயர்ந்தவரில்லை என நினைக்கும் இக்காலத்தில் என்போல் எல்லோரும் உயர்ந்தவர்கள் என்பதை எங்கள் மனதில் விதைத்து எங்களை உயர்ந்தவர்களாக்கி அன்பினால் எங்களை வென்று மெய்சிலிருக்கும் தலைமை பண்பினால் எண்ணத்தில் உயர்வுடன் இனிமையான வழிகாட்டலுடன் நேர்த்தியான சொல்லுடனும் பொறுமையான அணுகுமுறையுடனும் எங்களை வழிநடத்தி செல்லும் எம் பாசத்திற்குரிய எம் தாளாளர் ரெவரண்ட் சிஸ்டர் ஜெம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சுறுசுறுப்பு, உழைப்பு, விடாமுயற்சி, ஒற்றுமை இவற்றை நமக்கு கற்றுத்தரும் தேனீக்களை போல இவ்விழா இனிதே நடைபெற சோர்வென்பதையே அறியாமல் தேனீயாய் அயராது உழைத்து எங்கள் யாவரையும் ஒரே குடும்பமாய் நம்பிக்கை என்ற தேனி மட்டுமே மலர்கள் இல்லாமல் தேனை உருவாக்கக்கூடியது என்பதை எங்களுக்கு உணர்த்தி நம்பிக்கையூட்டி சிறப்பாய் வழிநடத்தி செல்லும் எம் தலைமை ஆசிரியை திருமதி நிர்மலா ராணி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கல்வி எனும் பெரும் கடலை நீந்தி கரையேற களமாய் விளங்கும் இவ்வாண்டு பணி நிறைவு பெறும் எம் ஆசிரியை திருமதி மைக்கேல் மார்சலின் ஜோசஃபா அவர்களை இவ்வேளையில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதுகலை பட்டதாரி ஆசிரியரான இவர் எல்கேஜி முதல் +2 வரை அனைத்து மாணவ மாணவியருக்கும் கற்பித்து 33 ஆண்டுகள் எம் மாணவர்களுக்காய் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி பணி நிறைவு பெற இருக்கிறார். எம் ஆசிரியருக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க நமது விழா தலைவர் திருமதி ராஜேஸ்வரி IPS அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
தேங்க்யூ மேம். எங்கள் பள்ளியோடு இணைந்து என்றும் எங்களுக்கு ஆதரவளித்து வரும் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களையும் தங்கள் செல்ல குழந்தைகளின் துள்ளலை கண்டுகளிக்க வருகை புரிந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் வரவேற்பதில் பேருவகை கொள்கிறேன். எங்கள் பள்ளி வளர்ச்சிக்காக எந்நேரத்திலும் எப்போதும் உதவிக்கரம் நீட்டி வரும் நல் உள்ளங்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்துள்ள விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எம் பள்ளி விழாக்களில் தவறாது கலந்து கொண்டு எங்களை ஊக்குவிக்கும், எங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த, எங்களை நெறிப்படுத்திய ஓய்வு பெற்ற எம் ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவினை கண்டுகளிக்க மற்ற பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் விருந்தினர்களையும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம் மாணவ மாணவியர் ஒவ்வொருவரின் தனித்திறனை வெளிக்கொணர்ந்து இவ்விழாவை பெரும் வெற்றி விழாவாக மாற்ற உழைத்து கொண்டிருக்கும் எம் பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், அவர்தம் குடும்ப உறுப்பினர்கள், விருந்தினர்கள் என அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிறைவாக இவ்விழா செம்மையாய் நடைபெற உதவியாக இருந்து வரும் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, காவல்துறை நண்பர்களையும் ஒளி அமைத்து உதவி வரும் திரு பாலு மற்றும் திரு குமார் அவர்களையும், பேண்ட் மாஸ்டர் திரு சார்லஸ் அவர்களையும் மற்றும் எங்கள் பணியில் உறுதுணையாக இருந்து பணியாற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்ற பாரதியின் புதிய பாரத கனவை நனவாக்க இவ்விழாவின் கதாநாயகர்களாய் களமிறங்க காத்திருக்கும் எம் மாணவ கண்மணிகளை பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி. Thank you, teacher, for your welcome speech and making our guests feel at home. Dance is the hidden language of the soul. Dance is the beautiful form of expressions of humans' feeling. Dance are the messengers of God. So let us watch the welcome dance of our students. अनादि धर्म स्वरूप में प्रपंच चैतन्य सारमे प्रभात प्रदोष प्रणामम् प्रभात प्रदोष प्रणामम्. സത്യം നമോ മനസാനന്ദം തൊഴുകൈകളുമായി പരമാനന്ദം തവ കൈകളിലെ ഹൃദയ വീണതയതൻ കൃപകൾ നീക്കുകയായി സർവേശ പാദം നമോ ജീവേശ നാമം നമോ. ചൈതന്യമേ ദാസിതൻ താഴ്മയേ കാണുവാൻ ഞാൻ എന്തേകിയോ. ആദിചൈതന്യമേ
കാണുവാൻ ഞാൻ എന്തേകിയോ തലമുറയെന്നും ഇനി എന്നെ വാഴ്ത്തും സൗഭാഗ്യവതി എന്ന നിശം തിരുസവിധം മമ ശരണം അടിയണി നദി മധുരം കരകടലാദികളും മലനിര താഴ്വരയും തവ കരവിരുതിൻ കീർത്തനമോതുകയായി അത്ഭുതമോതുകയായി സർവേശ പാദം നമോ ജീവേശ നാമം നമോ ദൈവം പരിശുദ്ധ സ്നേഹരൂപം ഭക്തരിൽ കരുണാമൃതം പൊഴിയും ശക്തനായ ദൈവം പരിശുദ്ധ സ്നേഹരൂപം ഭക്തരിൽ കരുണാമൃതം പൊഴിയും എളിയവരെ നീ മഹിമയിലേറ്റി ഭക്തനു നൽകി കർമ്മഫലം നിത്യഫലം മോക്ഷഫലം മനസുഖമതുവഴിയായി വീണുകരഞ്ഞോർക്കായി ആശ പകർന്നരുളി പരിയൊടു വന്നോരത്ഭുതമേറുകയായി സ്നേഹവിരുന്നരുളി സർവേശ പാദം നമോ ജീവേശ നാമം നമോ സ്നേഹേശരൂപം നമോ ഭുവനൈക സത്യം നമോ മനസാനന്ദം തൊഴുകൈകളുമായി പരമാനന്ദം തവ കൈകളിലെ ഹൃദയ വീണതയതൻ കൃപകൾ നീട്ടുകയായി സർവേശ പാദം നമോ ജീവേശ നാമം നമോ Dear children, your graceful and mesmerizing movements captured the essence of the music and has given us a good start. Special thanks to the little ones too. We are happy to welcome Mr. Krishnamurthy and his son Mr. Ganesh from HAZ Hearing Aid Center. நம் பள்ளியின் 90வது விளையாட்டு விழாவினை கொடியேற்றி துவக்கி வைக்க வருமாறு விழா தலைவர் திருமதி ராஜேஸ்வரி IPS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விழா தலைவரை எம் மாணவிகள் தீபஸ்ரீ மற்றும் பிரியதர்ஷினி இருவரும் மரியாதையுடன் கம்பீரமாக அழைத்து வருகின்றனர். இப்போது
விழா கொடியானது விழா தலைவர்கள் அவர்களால் ஏற்றப்படுகின்றது. Flag salute. Order. Thank you, ma'am. Parade, attention. Parade, stand at pace. Parade, attention. Parade, right turn. Parade, Martin, march. Parade, forward, march. Now we can hear the sound of drum beats and bugle. They are none other than the LFC band troupe who Let's start with march past leading by our school Beethoven team. இவர்கள் எமது பள்ளியின் ஆற்றல் மிக்க இசைக்குழுவினர் என்பதை பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறோம். It is fitting that we have named our school band troupe as LFC Beethovens in remembrance of the musician who overcame all odds in spite of his hearing impairment. எங்களின் கொண்டாட்டங்கள் மற்றும் விழாக்களின் போது இவர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது. இவர்களின் துடிப்பான செயல் கண்டு மாவட்ட ஆட்சியர் பாராட்டியதை வெகுமதியாக நினைக்கிறோம். இசைக்குழுவினை ஓங்கி வழிநடத்தி வருபவர் எம் மாணவி மெர்லின் ஷீபா. The band troupe captain Merlin Sheba swings the mace majestically and leads the band of musicians proudly. There are 6 side drummers, 2 main drummers, 6 children who blow the bugle. One child each with cymbal and kapas. இசைக்குழுவினை தொடர்ந்து எம் பள்ளியின் பெயர் பலகையை கையில் ஏந்தி வருபவர்கள் மாணவி சிவசக்தி மற்றும் பிரியதர்ஷினி. Following the LFC Beethovens, the March Past Parade is headed by Shiva Shakti, our school pupil leader, and Priyadarshini ASPL. They are proudly holding our school banner. ஆர்வம், நேர்மை, சக்தி மற்றும் வலிமையின் அடையாளமாம் சிவப்பு நிற கொடியுடன் மாஸ் அணியினை கம்பீரமாக வழிநடத்தி வருகிறார் அணியின் கேப்டன் மாணவி ஷர்மி பிரியா. இவருடன் துணை கேப்டனாகவும் செயலாளராகவும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வருபவர்கள் மாணவி அஸ்வா மற்றும் ஜோதிகுமாரி. மாஸ் அணியின் விவேக நடைக்கு ஒரு சல்யூட் அடிப்போமா? பசுமை, இயற்கை, புதுப்பித்தல் மற்றும் ஞானத்தின் அடையாளமாய் பச்சை நிற கொடியுடன் தனது அணியை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் எம் மாணவி மேனகா. இவருடன் துள்ளல் நடையிட்டு கச்சிதமாக வருபவர் மாணவி மகாலட்சுமி மற்றும் தீபஸ்ரீ குழுவினர். These bunch of students are diagnosed with profound hearing loss, but still they realize and feel the rhythm in every cell of their physiology. They play the instrument following the counting and wave pattern which coordinates so well with the students' march past.
மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் இணக்கத்தின் அடையாளமாம் மஞ்சள் நிற கொடியுடன் வீனஸ் அணியை தனித்துவமாக வழிநடத்தி வருகிறார் கேப்டன் நரேன். இவர்களின் விறுவிறு நடைக்கு போடுவோமா ஒரு பிக் சல்யூட். அமைதி, பாரபட்சமின்மை மற்றும் உத்வேகத்தின் அடையாளமாம் நீல நிற கொடியுடன் நெப்டியூன் அணியினை அபிநயமாக அணிவகுத்து வருகிறார் கேப்டன் அஜிதேஷ். இவர்களின் அணிவகுப்பிற்கு போடலாமா ஒரு பெர்ஃபெக்ட் சல்யூட். இதோ நம் மார்ச் பாஸ் அணியினர் விளையாட்டு திடலை அழகுபடுத்தி அணிவகுத்து நிற்கும் காட்சியை காண கண்கோடி போதாது. They are indeed on par with their peers in other schools. Now we will start the event with an inspiring oath-taking ceremony. I request all the athletes to stand at their respective places and take a pledge. பள்ளியில் நடைபெறும் 90வது விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெறும் நாங்கள் விளையாட்டின் விதிமுறைகளை மதித்து வெற்றி தோல்விகளை மனதில் கொள்ளாதது முழு மனதுடன் பங்கேற்று எம் பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம் என்று உறுதி கூறுகிறோம். விளையாட்டு தினத்தின் பாரம்பரிய தொடக்கத்தை குறிக்கும் வகையில் ஜோதி ஓட்டத்தை மேற்கொள்வர். சிறப்புமிக்க ஒலிம்பிக் டார்ச்சை எம் மாணவி அக்ஷயா விழா தலைவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு விளையாட்டு திடலை சுற்றி ஓடி வருகிறார், தயாராக இருக்கின்றாள். The Olympic torch is one of the most important symbols of the Olympic Games. The ancient Greeks believed that the fire was a gift from the gods to mankind. விளையாட்டில் அதிகம் ஆர்வமுடையவள், போட்டி என்று சென்றால் பரிசு பெறாமல் வரமாட்டாள் எம் மாணவி அக்ஷயா. அக்ஷயாவிடமிருந்து ஒலிம்பிக் தீபத்தை மரியாதையுடன் பெற்றுக்கொள்கிறாள் எம் மாணவி அனன்யா. அனன்யா தொடர் ஓட்டத்தில் மாநில அளவில் சாம்பியன் பட்டம் வென்றவள். ரோப் ஜிம்னாஸ்டிக் விளையாட்டிலும் சிறந்து விளங்குகிறாள். இவ்விளையாட்டிற்காக தனி பயிற்சியிலும் கவனம் செலுத்தி வருகிறாள். சுடரின் மேல் நோக்கிய இயக்கம் புவியீர்ப்பு விசையை மீறி அறிவு, மேம்பாடு மற்றும் உறுதி என்ற எல்லா சவால்களுக்கும் அடையாளமாக நிற்கின்றது. இத்தீபமானது ஒவ்வொரு மாணவர்களின் இதயத்திலும் ஆர்வத்தையும் வலிமையையும் வலுப்பெறச் செய்யட்டும். இப்போது ஒலிம்பிக் தீபமானது விளையாட்டு திடலின் மத்தியில் உள்ள ஒலிம்பிக் டார்ச் ஸ்டாண்டில் ஏற்றப்படுகிறது. மாணவி அனன்யா ஒலிம்பிக் சுடரை எரிய செய்கின்றாள். O divine and holy fire, lead us all from ignorance to truth and from darkness to light.
to declare the 90th annual sports meet open and to release the bunch of balloons. I, S. Rajeshwari IPS, declare the 90th sports meet open. Thank you, madam. Just as these balloons soar high in the sky, I wish all the 4 teams, namely Mars, Jupiter, Venus and Neptune, to take part in all the events with a healthy mind, competitive spirit and to shine brighter than ever. Parade about 10. Disperse. எங்களின் புதிய முயற்சிகள், அதனால் கிடைத்த வெற்றிகள் என பல சிறப்பம்சங்களை உங்களின் பார்வைக்கு கொண்டு வருகிறார் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை மிஸ்ஸஸ் நிர்மலா ராணி அவர்கள். அவர்களுடன் இப்பயணத்தை மேற்கொள்வோமா? பள்ளி ஆண்டு அறிக்கை 2023-2024. இலக்குகளை நிர்ணயித்து லட்சிய பாதையிலே தடம் பதித்து நாளும் நவீன நடைபோட்டு செம்மாந்த சிந்தையோடு பூந்தாது உதிர்ந்துள்ளது 98வது ஆண்டுக்கு. இறையொளியின் துணை கொண்டு எம் செவித்திறன் குறையுடைய குழந்தைகளையும் சமுதாயத்தில் நல் குடிமகனாக்கி தலை நிமிர்ந்து வாழ வழிகாட்டி வரும் எம் ICM அருட்சகோதரிகள் சார்பில் செயல்பட்டு வரும் சிறுமலர் செவித்திறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளியின் 90வது விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 2023-24 கல்வியாண்டில் எம் பள்ளி மாணவிகளின் சாதனைகள். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். சென்ற கல்வியாண்டில் எம் நிர்வாகம் தந்த சிறப்பான வழிகாட்டுதல் மற்றும் எம் ஆசிரியர் பெருமக்களின் அயராத உழைப்பின் பயனாக அரசு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களுடன் எம் மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பில் எம் சேதுமதி, பி பிரியங்கா, திவ்யாங்கனா கோயல், 11ஆம் வகுப்பில் ஆர் சிவசக்தி, ஜி பவித்ரா, எம் மகாலட்சுமியும், 10ஆம் வகுப்பில் கிட்டு அகர்வால், ஆர் பிரியதர்ஷினி, இ தர்ஷினி மற்றும் +3 ஆங்கில பாடத்தில் ஆர் அர்ச்சனா, பி தர்ஷினி, ஆர் காவியதர்ஷினி ஆகியோர் முதல் 3 இடங்களை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். செவித்திறன் குறையிருப்பினும் பிற திறனில் எம் மாணவ மாணவிகள் நிறையுடையோரே. படிப்பில் மட்டுமன்றி நடனம், ஓவியம், விளையாட்டு, கைவேலை ஆகிய அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் எம் மாணவியர். குழந்தைகள் பாராளுமன்றம், இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள், வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் என்ற அப்துல் கலாம் கூற்றின்படி ஒவ்வொரு ஆண்டும் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களிடையே தன்னம்பிக்கை, பிறர் நலன், பொறுப்புணர்வு, சுற்றுப்புற தூய்மை போன்ற பண்புகளை வளர்க்க குழந்தைகள் பாராளுமன்றம் துவங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. பல்வேறு கலைகளில் எம் மாணவியர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் செயின்ட் லூயிஸ் பள்ளியில் நடைபெற்றது. அதில் நம் பள்ளி மாணவர்கள் 27 பேர் கலந்து கொண்டு முதல் 3 பரிசுகளை பெற்று பெருமை சேர்த்தனர். நம் பள்ளி மாணவிகளின் இசைக்குழு திறமைகளை நேரில் கண்ட நமது மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவர்களின் அழைப்பினை ஏற்று எம் பள்ளியின் LFC பேண்ட், பீத்தோவன் பேண்ட் குரூப் மாணவிகள் இசை மீட்டி இப்போட்டிகளை தொடங்கி வைத்த சென்னை கலெக்டர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகேடே அவர்களை வரவேற்றனர். இதுவும் நம் பள்ளிக்கு பெருமையே. மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் 20 பேர் கலந்து கொண்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்று வந்தனர். இன்டர் ஸ்கூல் ஆர்ட் காம்படிஷன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடைபெற்ற போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் 16 பேர் கலந்து கொண்டு முதல் 3 பரிசுகளை பெற்று வந்தனர். த ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு சார்பில் 6th எடிஷன் ஆஃப் குயிஸ் ஏபிள்
2024க்கான ஆன்லைன் பிரிலிமினரி ரவுண்டில் எம் பள்ளி மாணவிகள் ஆர் ரேஷ்மா, பி பிரியங்கா கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஸ்பான்சர்ட் பை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் சார்பில் நடைபெற்ற ஓவியம், நடனம், வினாடி வினா போட்டிகளிலும் எம் மாணவிகள் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று வந்தனர். கணபதி ஐயர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் 5ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு கேஷ் அவார்டும் சான்றிதழ்களும் பெற்று வந்தனர். டெஃப் எனேபிள் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற குயிஸ் மற்றும் பெயிண்ட் காம்படிஷனில் எம் பள்ளி மாணவிகள் 67 பேர் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று வந்தனர். தேசிய மாற்றுத்திறனாளிகளின் தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான கலை நிகழ்ச்சி போட்டிகளில் எம் மாணவிகள் கலந்து கொண்டு மாநில அளவில் முதல் இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். விருதுகள்: YMCA மெட்ராஸ் அண்ட் ஸ்கூல் வாய்ஸ் இணைந்து ஸ்கூல் வாய்ஸ் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் 2023 பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு எம் பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது. டெஃப் எனேபிள் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆனி சுலிவன் டீச்சர்ஸ் அவார்டு திருமதி ஜோஸ்பின் அவர்களுக்கும், ஹெலன் கெல்லர் ஸ்டூடெண்ட் அவார்டு 10ஆம் வகுப்பு மாணவி ஜினிஷா மேரி அவர்களுக்கும் வழங்கப்பட்டன. லயன்ஸ் கிளப் சார்பில் நம் தலைமை ஆசிரியை மிஸ்ஸஸ் நிர்மலா ராணி மற்றும் ஆசிரியர்கள் மிஸ்ஸஸ் ஜோஷி, மிஸ்ஸஸ் புவனா ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. 2023-24 கல்வியாண்டில் 10, 11, 12ஆம் வகுப்பில் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு அகடமிக் அச்சீவ்மெண்ட் அவார்டும் சான்றிதழ்களும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை அமைப்பினரால் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு டெலிகாம் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு கேஷ் அவார்டும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர். இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. நமது நன்கொடையாளர்கள் BNY மெல்லான் அவர்கள் சார்பில் நமக்கு நியூ பில்டிங் ஃபார் early intervention students, new safety and plain road for blind and deaf students, hostel for the blind and deaf, solar system, furnishing multipurpose hall, upkeeping of devices for the hearing impaired children, ongoing program for the vocational high education and art education, one-day field trip and events for all the students வழங்கி வரும் BNY மிலான் நிறுவனத்திற்கு மிகுந்த கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உல்லாஸ் ட்ரஸ்ட் சார்பில் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. சேவ் இண்டி பெல்ஜியம் 35 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சன் ஃபவுண்டேஷன் குரூப் சார்பில் பள்ளிக்கும் மாணவிகளுக்கும் காசோலை வழங்கினர். தாஜ் கோரமண்டல் குழுவினர் நமது பள்ளிக்கு 30 மரக்கன்றுகளை வழங்கி பள்ளி வளாகத்தை பசுமையாக மாற்றியுள்ளனர். மேலும் முகாம்கள்: முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நம் பள்ளியில் நடைபெற்றது. அதில் நம் பள்ளியில் உள்ள சிறார்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் செவித்துணை கருவிகள் வழங்கினார். மேலும் ஐகேம், ரோட்டரி கிளப் ஆஃப் சவுத் வெஸ்ட் அண்ட் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் இணைந்து ஐ ஸ்கிரீனிங் கேம்ப் டாக்டர் மஞ்சு தலைமையில் மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்றது. சவிதா டென்டல் காலேஜில் இருந்து சமூக பல் மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்பட்டது. தமிழக அரசும் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடும் இணைந்து நடத்திய அசஸ்மெண்ட் கேம்ப் ஃபார் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கான சிறப்பு முகாம் எம் பள்ளியில் நடைபெற்றது. மேலும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள்: ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் மற்றும் ட்ரெயின் பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. தேசிய அடையாள அட்டை UDID இல்லாதவர்களுக்கு உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. கல்வி உதவித்தொகை மற்றும் உணவூட்டு மானியம் எம் மாணவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் இலவச பாடப்புத்தகங்கள், நோட்டுகள், அட்லஸ், கிரையான்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ் என மற்றும் செவித்துணை கருவிகள் ஆகியன நம் தமிழக அரசால் ஒவ்வொரு ஆண்டும் நமது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது.
எம் மாணவர்களின் கல்வி நலனில் அக்கறை கொண்டு தமிழக போக்குவரத்து துறையினர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தினமும் 8 வழித்தடங்களிலிருந்து காலை மாலை தவறாமல் பேருந்துகளை அனுப்பி மாணவர்களின் பயணத்தை எளிதாக்குகின்றனர். அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். புதிய கல்வியாண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இரட்டிப்பு கல்வி உதவித்தொகை அறிவிப்பு மற்றும் மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்கான அனைத்து உதவிகளுக்கும் நன்றிகள் பல. சென்னை மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழகமும் இணைந்து மகாபலிபுரம் கல்வி சுற்றுலாவிற்கு ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை அழைத்து சென்றனர். சென்னை மாவட்ட கலெக்டர் திருமதி ராஷ்மி சித்தார்த் அவர்களும் நமது DDAWO அவர்களும் குழந்தைகளை வாழ்த்தி கொடியசைத்து சுற்றுலாவை துவங்கி வைத்தனர். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மாற்றுத்திறனாளிகள் இந்த சமுதாயத்திடம் அனுதாபத்தை எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவர்களின் திறமைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ற வகையில் கல்வி, தொழில் பயிற்சி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை அளித்து அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதையே விரும்புகிறார்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்னும் கவிஞரின் வைர வரிகளின்படி பிறருக்கு உதவி செய்தவர்களுக்கென்றே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து பல சமூக சேவைகளை ஆற்றி வரும் ICM நிறுவனத்தின் வெற்றிக்கு காரணமான உங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். அறியாமை இருளை அகற்றி அறிவு சுடரை மாணவர்கள் உள்ளத்தில் பரப்பும் நோக்கோடு ICM சபையை தோற்றுவித்து அன்னை மரிய லூயிஸ் டிமிஸ்டர் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழவும் உங்கள் இதயங்கள் மேலே உயரட்டும் என்னும் லட்சிய கனவோடு தொடங்கப்பட்ட இந்நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து வருகின்ற ICM அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள் அனைவரையும், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் பாராட்டுகின்றோம். பள்ளி மற்றும் இந்நிறுவனத்தின் தற்போதைய வளர்ச்சிக்காக துடிப்புடன் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற வாழ்த்துகின்றோம். 98 ஆண்டுகளை பெருமையோடு கடந்து வந்த நிறுவனமானது நூற்றாண்டினை நோக்கி உயர் காவியமாய் மேலோங்கி வளர உளமாற வாழ்த்தி இறைவனை வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். Thank you, teachers, for your well presentation and fair, accurate information about the various activities of our school. ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரில் பயிலும் நம் இளம் சிட்டுகள் கையில் வண்ண காற்றாடியோடு காற்றாலை நோக்கி செல்வதற்கு தயாராக உள்ளனர். அவர்கள் அனைவரையும் நாம் பலத்த கைத்தட்டல்களை கொடுத்து உற்சாகப்படுத்துவோமா? இன்னும் பலமாக உங்கள் கைத்தட்டல்கள் இருக்கட்டும். இளம் சிட்டுகள் காற்றாடியை எடுத்துக்கொண்டு நேர் பாதையில் ஓடி வருகின்றனர். ஓ, சூப்பர் சூப்பர் குட்டீஸ், கம் ஆன், வெல் டன் வெல் டன். எங்க சின்ன குட்டிகளுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல்களை தரலாமா? சூப்பர் குட்டீஸ். தங்களின் விடாமுயற்சியால் வண்ண காற்றாடியை சூப்பரா எடுத்துட்டு வந்த குட்டீஸ் அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்ததாக மைதானத்தில் விளையாடுவதற்கு தயாராக இருக்கும் குழுவினர் ஐஸ்கிரீம் மேக்கர்ஸ் அண்ட் பலூன் ரிலே அட் த பீச். சரி, நீங்க எந்த சைடு எடுத்துக்கிறீங்க? நமக்கு எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் ராசியான சைடு. சரி, நான் ரைட் சைடே எடுத்துக்கிறேன்ப்பா. சூப்பர், ஸ்டார்ட் பண்ணலாம். மைதானத்தின் வலதுபுறத்தில் ஐஸ்கிரீம் மேக்கர்ஸ். தயாரா இருக்கிறீங்களா குட்டீஸ்? வெல்கம் டு த ஸ்வீட்டஸ்ட் காம்படிஷன் எவர், த ஐஸ்கிரீம் மேக்கிங் கேம். மைதானத்தின் இடதுபுறத்தில் பலூன் ரிலே அட் த பீச் என்ற அணியினர் விளையாட தயாராக மிகவும் உற்சாகமான நிலையில் வந்துள்ளனர். கலர் கலராக கையில் பலூனை பார்க்கும்போது நம்மளும் விளையாடணும் போல் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பார்க்கலாம் அவங்க என்ன தான் விளையாடுறாங்கன்னு. அங்க பாருங்க, வகை வகையா ஐஸ்கிரீம் அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க.
போல தான் இருக்கும். Eating ice cream is so much fun. Banana, chocolate, strawberry, vanilla, cookie dough and கலர் கலரா பலூன், தலையில தொப்பி, பல வண்ண குடை, கழுத்துல மாலையோட நம்ம குட்டீஸ் எங்க கிளம்பிட்டாங்க? அதுவா, பீச்சுக்கு போய் பலூன் ரிலே விளையாட போறாங்களாம். 400 மீட்டர்ஸ் ரிலே பார்த்திருக்கேன். அட இது என்னடா புதுசா இருக்கு. ரிலே ஓடும்போது கூட ஸ்டைலா தான் ஓடுவோம். கூலஸோட கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க. நாங்கெல்லாம் 2K கிட்ஸ் என்பதை நிரூபிக்கிறாப்ல போட்டோ கூட எடுத்துட்டு ரிலாக்ஸா ஓட்டத்தை தொடர்றாங்க பாருங்க நம்ம கிட்ஸ். எங்க கிட்ஸோட ஐஸ்கிரீம் உங்களை ஈர்க்குதா? ஈர்க்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. do you like the most? They are all so yum 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 yum. They are all so yum 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 yum. நம்ம குட்டீஸ் கிட்ட இருந்து நாமெல்லாம் ஒரு நல்ல பாடம் கத்துக்கிடலாம். வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீம் மாதிரிங்க. டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதை வேஸ்ட் பண்றதும் டேஸ்ட் பண்றதும் நம்ம கையில தானே இருக்கு. ரெபேக்கா கவனமா எடுத்து வைங்க. சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு ஓடுங்க, ஓடுங்க ஓடுங்க ரெபேக்கா ஓடுங்க. Sundays, popsicles, ice cream, sandwich, soft, swirly cones. கோவர்தனி சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம் போட்டோ எடுக்க நேரமாச்சு, சீக்கிரம். They are all so yum 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 சூப்பர். so yum 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 yum. Come on குட்டீஸ், well done. Let's go to the beach. 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 We'll look for seashells buried in the sand. Draw pictures Come on, with cheer a up, stick children. or even just our hand. We'll make some footprints as we walk along the shore. We'll take a break and have a snack, and then we'll play some இன்னும் more. வேகமா ஓடணும் குட்டீஸ், இன்னும் வேகமா. Let's go to the beach. Let's go to the சூப்பர் beach. சூப்பர், சீக்கிரமா வா. Let's go to the beach. Let's go to the எங்க beach. வீனஸ் டீம் தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். I like vanilla. I like strawberry. I like all of them. I like ice cream. It's தீக்ஷிதா yum, yum, வேகமா yum. ஓடி வரணும். நீ ரிலாக்ஸா நடந்து வந்துட்டு இருக்கியேம்மா, சீக்கிரம். It's yum 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 yum. Eating ice cream is so much fun. சுத்துங்க சுத்துங்க, அப்படிதான். Sundays, popsicles, ice cream, sandwich, Sairam, super. swirly cones. There are so many yummy kinds to choose from. Which one do you like the most? They are all so yum 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 yum. They are all so yum 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 yum. I like popsicles. I like We'll have so much fun underneath the sun. Lots to do and see. Splash along with me. Let's go to the beach. 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 Come on children, hurry up. பலூன் ரிலே அட் தி பீச் அணியில் வீனஸ் அணியினர் அபாரமாக வெற்றியடைந்துள்ளனர். Yum 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 yum. I like ice cream. It's yum 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 yum. I like ice cream. It's yum 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 yum. Eating ice cream is so much fun. Come on Venus, come on, come on. Sprinkles, candy, whipped cream, chocolate, fruits, and nuts. There are so many yummy toppings to choose from. Which one do you like the most? They are all so yum 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 yum. They are all so yum. Ice cream sandwich, soft, swirly cones. There are so many yummy kinds to choose from. Which one do you like the most? They are all so yum 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 yum. They are all so yum 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 yum. I like popsicles. I like sundaes. I like soft, swirly cones. I like ice cream sandwiches. I like ice cream. It's yum yum Super, yum super. yum. I like ice cream. It's yum 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 yum. I like ice cream. It's yum 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 yum. Eating ice cream is so much fun. Super Venus. Super. கலக்கிட்டாங்க நம்ம ஐஸ்கிரீம் மேக்கர்ஸ் வீனஸ் அணியினர்.
watch it live from the Facebook. I call upon LFC's energetic bunch of students who will perform the mass drill now. மாஸ் ட்ரில் உடற்பயிற்சியினை நமக்காக சிறப்புடன் செயல்படுத்த வரும் எம் மாணவிகளை ஓர் பலத்த கைத்தட்டல்களுடன் வரவேற்போமா? It is performed by 100 students from classes 6th to 12th. Mass drill is not just about physical movements, but about mental toughness, discipline and unity. Our students have shown us that today. This event showcases the power of teamwork, discipline and dedication. which was founded in 1926, is currently marching towards the centenary year in 2026. When we look back and reflect our founders who have a claim on our school's history, they have been like the magnificent sun, illuminating the path for so many generations. And that formation is done by the students now. நாங்கள் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல, ஒளி வீசிக்கொண்டிருக்கும் கதிரவனே என்ற உயர் எண்ணத்தை தனது ஒன்றிணைப்பால் வடிவமைத்து காட்டுகின்றனர் எம் மாணவ செல்வங்கள்.
elders have been like the guiding star to show the right way for the disabled community. And today, we are truly aware of how our students' lives shine just like the star and the sun. This is reflected in the star formation by our students with the words, Sadam Noki Sadhanai Malargal. வானத்து விண்மீன்களை இரவில் மட்டுமே காணலாம். ஆனால் எம் LFC மண்ணில் மலர்ந்த விண்மீன்களை பகலிலும் காணலாம். எம் குழந்தைகளின் வாழ்வை மேம்பட்டு ஒளிரச் செய்யும் நோக்கத்தோடு தலைமை அன்னை மரிய லூயிஸ் ஜெமிசர் அவர்களால் தொடங்கப்பட்ட எம் பள்ளியானது 100ஆண்டு விழாவினை காண உள்ளது என்பதை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சதம் நோக்கிய சாதனையாளர்களுக்கு பலத்த கைத்தட்டல்கள் மூலம் பாராட்டினை தெரிவித்துக் கொள்வோமா? The colors of spring still seem to be lingering on the ground of LFC. With cheerful faces, vibrant colored sticks with glittering pom-poms hanging beautifully, along with the rhythmic movement of our dear students, which all gives us an exhilarating experience. There is perfect orderliness and oneness in their movement. The credit goes to the sports teachers who are the perfect architects. They have planned every move and have given excellent training to the students for a period of 1 month to maintain such high standards of orderliness. That was a spectacular performance. Hope you all enjoyed it. நம் பள்ளியின் நிகழ்வுகள், செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களின் சாதனைகளையும் படைப்புகளையும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தும் ஒரு அற்புத களமாக செய்தி மலர் அமைந்துள்ளது. இவ்வாண்டு எம் பள்ளியின் 27வது செய்தி மலரை வெளியிட ரெவரண்ட் சிஸ்டர் ஜெம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செய்தி மலரின் முதல் பிரதியை விழா தலைவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். Thank you, sister, and thank you, dear ma'am. Now I would like to request our Chief Guest, Srimati Rajeshwari IPS, kindly say a few uplifting words to encourage our students. Respected correspondent, principal, Vidya madam, and dear parents and my dearest students. நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து சித்ரான்னு ஒருத்தங்க இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க 30 இயர்ஸாக. அவங்க வந்து ஷி ஹஸ் டேக்கன் அண்ட் ரிட்டையர்மெண்ட். அவங்க பையன் வந்து என் பையனோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் பேர் டிடி. வந்து ஒரு நாள் சொன்னான், ஆண்டி எங்கள் அம்மாவோட ஸ்கூலுக்கு வரீங்களா? ஒன்றும் ரிக்வஸ்ட்லாம் கிடையாது. ஆண்டி எங்கள் அம்மாவோட ஸ்கூலுக்கு வரீங்களான்னு. வரேன்டா அப்படின்னு. ஆண்டி திருப்பியும் கேட்குறேன், எங்கள் அம்மாவோட ஸ்கூலுக்கு வரீங்களான்னு. வரேன்டான்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாங்க, இது மாதிரி ஏன் ஆண்டி நீங்கள் உடனே ஒத்துக்கிட்டீங்க? நான் சொன்னேன், எனக்கு அந்த ஸ்கூலை பற்றி தெரியும்டா. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கம் டு தட் ஸ்கூல். இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வரணுன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி. ஸோ டுடே ஐ எம் ஹியர் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட்.
on the request of a small boy who wanted me to come to the school, and thereafter the procedure of invitation started. So I never said no. I said I'll come in sari because I need to see the children. They said no, you come in uniform. Sari, okay, I'll come in uniform. Come at 9:30. I said I'll come at 9:30. Said you have to be for 1 hour. I said I'll be for 1 hour. Then they said, madam, ninga drill paathattu pono. I said I'll see the drill and go. So this time it was the other way around. Where school ku poyinda na vandu or 5 நிமிஷத்துல நின்னுட்டு பேசிட்டு போடனே போய்டுவேன். But in the school என்னால வந்து தடுக்கவே முடியல. I don't know why it is. என் மனசுல இருந்து from deep in my heart I have got so much of love towards children, and that too children or special children நாலே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். To be honest, I was just requesting Vidya that whether we could change the name. The little school, Little Flower School for the deaf and podradhuk, but a physical, hearing impairment podlama, the special children podlama, because they are not deaf, we are deaf. They are children with a special, they have a special character and special designed children which God has selected. நம்மள சாமி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. All parents will not have special children. உங்களை தேடி தேடி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ வந்து God has got so much of trust on you. They have given a special child for you, and your parents are so very special that you have taken care of these special children. Don't ever think, எப்பவுமே நினைக்காதீங்க இந்த மாதிரி why are we being the parent of such children. These are God gift. So you should always be happy and thank the God that He has selected you for your being best mother on the earth. So then going to the next thing, ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. ஒரு எலி வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து எலிக்கு வந்து ஒரு கூண்டில் போட்டுட்டு சாப்பாடே கொடுக்காம இருந்தாராம். அந்த எலி இங்கங்கே போயிட்டு இருந்ததான். அதுக்கப்புறம் ஒரு மணி போட்டாராம். அந்த மணியை டச் பண்ணோன்னா அந்த எலிக்கு உடனே சாப்பாடு போட்டாராம். உடனே அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த எலி சுற்றிட்டு இருந்தால் திருப்பி மணியை டச் பண்ணோன்னே சாப்பாடு போட்டாராம். ஸோ அந்த எலிக்கு எப்போல்லாம் பசி எடுத்ததோ அது வந்து மணியை தொட்டு தொட்டு இருக்கும், அப்பப்போ சாப்பாடு போட்டுட்டு இருந்தார். ஸோ அவர் எல்லா சயின்டிஸ்ட்டும் கூப்பிட்டு சொன்னாராம், பாருங்கள் நான் ஒரு எலியவே ட்ரெயின் பண்ணிட்டேன், இது மாதிரி எனக்கு எலியவே ட்ரெயின் பண்ணிட்டேன், அது மணி நான் பாருங்கள் நான் சாப்பாடு மணி போட்டால் தான் சாப்பாடு, மணி அடித்தா தான் நான் சாப்பாடு கொடுக்கேன், அப்போ தான் சாப்பிடுன்னு. ஸோ எவ்ரிபடி வர் ப்ளீஸ்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது எலியை கொண்டு வந்து பக்கத்தில் போட்டிருப்பாங்களாம். அது கேட்கும் எப்படியா நம்ம ஓடுனேன். அவன் ஒரு பைத்தியக்காரங்க, அவனுக்கு தெரியாவே பசிக்குது எப்போன்னு தெரியாமல் மணி அடிக்கும் போது சாப்பாடு போட்டுட்ருக்கான். அவன் என்ன பைத்தியக்காரன். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹேவ் டு திங்க். வி மே திங்க் சம்திங் இஸ் ராங் வித் த சைல்ட். த ப்ராப்ளம் ஷுட் பி வித் அஸ். ஸோ இட் இஸ் ஆல் our own thought. So every child is special child. So I wish them the very best, and we have so much of opportunity. I need to say since I am from the recruitment agency in the police field, so I tell you I have too much of contact with other recruitment agencies which include Tamil Nadu this TNPC, Tamil Nadu Public Service Commission, and also Teachers Recruitment Center, and then Medical Recruitment Center, where we have a special around 5% or more for the special children. So please ensure, even in UPSC la kuda we have IAS, IAS kuda agala, except for my service wherein this is not introduced, whereas in all other service you have enough opportunity. Please utilize it. Please do not, because most of the time அது unutilized போயிடுது. Please utilize and see that your children sit in the best chair where they have to. Let them be the authority to decide. Let them be the one. அவங்க தான் வந்து should rule the world tomorrow. So with my heavy heart and my happy smile, I bid you all bye, and I tell you, whatever little help could be done from the Department of Police, please do approach me. உங்களுக்கு எது சின்ன ஹெல்ப் வேணும்னா கூட தயவுசெய்து என்னை வந்து பாருங்கள். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ, and I am a mother, and I am first a mother, then a police officer, so I am more attached to the mother than the officers. So whatever little I could do from my side, I would do. I am planning to attach your entire institute to the Girls and Boys Club. அதனால அப்படின்னா there will be a police officer always available here for any important assignment. So I have just thought I will start the proposal. As a result, you will have somebody to guide our children, and there is no any harassment over the school or outside the school. I know teachers here are too good. பசங்க ஆடினாங்களோ இல்லையோ, டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா ஆடினாங்க. ஸோ ஐ லைக் த வே திங்ஸ் were going on. Since I am busy and I have some important assignment, I have to leave now. Wishing you all the best. Thank you. Thank you, ma'am, for your inspiring speech and humorous short story. Your motivation goes a long way in our career and in improving the uniqueness of our special children. உங்களின் வருகையும் உற்சாகப்படுத்தும் பேச்சும் எங்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.
திறன்களை திறப்பதற்கான திறவுகோல் கல்வியே ஆகும். இக்கல்வியில் சிறந்து விளங்கிட கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தை முன்வைத்து தேர்வில் சாதித்த சாதனையாளர்களை உங்கள் முன்னிலையில் பெருமைப்படுத்த பரிசினை வழங்கி சிறப்பிக்க நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் வித்யாதுரை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.